பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. நாங்கள் அந்த தேட்டரில் வந்து பார்த்துருக்கோம். ஜனங்க பார்த்து எவ்வளோ பேர் வராங்க. இது வந்து அது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு தமிழ் படம் போட்டு. இதுதான் புதுசாக மறுபடியும் போட்டுருக்குறாங்க. அதனால் தேட்டரில் வந்து நாங்கள் பார்த்துட்டு ஜனங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதையும் பாருங்கள் எவ்வளோ. நாங்கள் வந்து இந்த இதுக்கு இங்கே வந்து ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே அது நம்ம ஊர்லேயே வந்து பேன் பண்ணிட்டதுனால இப்போ அது போயிடுச்சு. இப்போ அதுக்கெல்லாம் இது பராசக்தி வந்து இது கூட மதியானம் தாங்க எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்தது. பையன் பார்த்தான், அதனால சரி புக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படம் நல்லா இருந்தது. சரி நாங்கள் இது ப்ரமோ இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தோம்ல, நல்லா இருந்தது. அதனால சரி பார்க்கலான்னு வந்தோம். இங்கேயே நிறைய தமிழ்நாடுகளும் வந்து பார்த்துருக்குறாங்க. எல்லாமே இப்போ தெரிஞ்சு தான் வந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு தமிழன் வந்து அவங்களோட உரிமையை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்காக போராடுறாங்களே, எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது அந்த படம். ஆனால் ஜெயம் ரவி வந்து அந்த வில்லன் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது வரைக்கும் அதாவது ஜெயம் ரவி வந்து எப்பவுமே ஹீரோவாக தான் நம்ம பார்த்துருக்கோம், வில்லனை பார்த்தது இல்லைல்ல. வில்லனை பார்த்தா அதுவும் நல்லதாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்கள் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பிரிட்ஜு ஒன்றுங்க, வண்டி எதாவது பஸ்ஸு கார் எல்லாமே போகிற வழி தான். சூப்பராக இருந்தது நைட்டில் பார்க்கும்போது. இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்க பாருங்க, லைட்டு போட்டு சமஸ் அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக. அப்படியே நான் இங்கே கீழே இருந்து அப்படியே காமிக்கிறேன். பிரிட்ஜு கீழே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கா பா. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்களா அந்த இது ஆர்ச். இது வந்து நைட் டைமில் டவுன் டவுன் பாருங்கள். ஏன்னா அங்கெல்லாம் ஹைட்டாக இருக்கும் பில்டிங்ஸ்லாம் நிறையா. சூப்பராக இருந்துச்சு நைட்டில் அந்த லைட்டுங்கெல்லாம் போட்டு. இது வந்து ரோடு வந்து அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுங்க. இது செம்மையாக இருந்தது. இது அதுவும் நைட்டில் போகும்போது ஒரு மாதிரி நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. இது செம்மையாக. பாருங்கள், எனக்கு வந்து மதுரை மல்லி தோசை ஆர்டர் பண்ணேன். அது பாருங்கள், உள்ளே வந்து மசாலா வச்சு சட்னி, மின்ட்டு சட்னி மேலே தடவிட்டு உள்ள சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஹாய், இப்போ நாங்கள் சினிமா பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் இருக்கிற சிட்டியில் இந்த சிட்டியில் 2 ஷோ தான் போட்டிருக்குறாங்க. அதுவே வந்து அதான் விஜய் படம் வர வேண்டியது, அதை போஸ்ட்போன் பண்ணதுனால இப்போ இதை எடுத்து போட்டாங்க டக்குன்னு. ஏன்னா மதியானம் தான் எங்களுக்கே தெரியும், அதனால் அர்ஜென்டாக போயிட்டு. ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா நல்லா இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது, தேட்டரில் எப்போவும் ஓடிட்டே இருக்கும். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். புதுசாக வரவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.